லாசருவை வெளியே கொண்டு வரக்கு முன்னாடி அந்த கல்லறையின் இடத்துல இருந்து கேட்டாரு. ஆமென் என்று சொல்லலாமா? அடுத்து 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏசப்பா பிதாவை நோக்கி ஜெபித்தாரு. அவர் என்கிட்ட வல்லம் இருக்கு, நானே செய்து முடிக்கிறேன்னு சொல்ல, ஒவ்வொரு இடத்திலும் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். கண்களை ஏறெடுக்கிறார், கைகளை ஏறெடுத்து ஜெபித்தார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார், விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார், கேட்டார், குமாரனாய் இருந்து பாடுபட்டார். கையப்பிடிங்களே, அவன் நல்ல அந்த வார்த்தையை அழுத்தி சொல்ல, குமாரனாயிருந்து பாடுபட்டார். அந்த வார்த்தை சொல்லுங்க, பாடுபட்டார். கிறிஸ்துவம் என்பது பாடுகளுக்கு நடுவிலே பரமனை தரிசிப்பது. அடிக்கடி என்று சொல்லுவாரு, நீங்கள் அவரோடு பாடுபட்டீர்களானால் அவரோடு நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப பாடுபட்டார். சொல்லுங்க, பாடுபடாம சொல்லுங்க, பாடுபடாம மத்தியஸ்தராக இருக்க முடியாது. ஆமென் என்று சொல்லாமா? அப்படியாம எப்படியாமா? பாடுபட்டார். ஆமா, குமாரனாயிருந்து பாடுபட்டார், அடுத்து கீழ்ப்படிந்தார். எப்படியாமா? அடுத்து கீழ்ப்படிந்தார். 7 காரியம் திரும்ப சொல்றேன். பலத்த சத்தத்தோடு, கண்ணீரோடு, விண்ணப்பம் பண்ணி, வேண்டுதல் செய்து, கேட்டு, குமாரனாயிருந்து பாடுபட்டு, 7வது கீழ்ப்படிந்திருந்தார். இந்த 7 வழியாக கடந்து வந்து அதுக்கப்புறம் இப்ப வாசிமா, தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணம். நல்லா கரந்தட்டுமா? ஏசப்பாவுக்காக அவரு இந்த பாடுகள் வழியாதா? பாடுகளின் வழியாதா? இனி கேட்க மாட்டீங்க, எத்தனை நாள் ஆண்டவரே, நானும் தான் எத்தனை நாள், எப்பத்தான் ஆண்டவரே, இங்கோ எப்பத்தாண்டே உட்கார்ந்துருக்குறோம். இது எப்பத்தா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்குறோம். எப்பதான் இந்த பிரச்சனை முடியும் எத்தனையோ முறை. ஆனா இவர் பூரணமான பின்பு, அப்ப நமக்குள்ள இன்னும் என்ன வரலையாமா? எந்த மனுஷன்? உள்ளான மனுஷனுடைய பூரண. ஏன்னா சங்கீதத்தோட வசனம் இருக்கு, 51 நினைக்கிறேன், பூரண வடிவம் உள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள எதை விதைக்க விரும்புறார்? பூரண அலங்கரிப்பு. நல்லா சொல்லுமா? நல்லா. ஏண்டவரே இன்னும் இந்த பிரச்சனை முடியல, ஏண்டவரே இன்னும் இந்த போராட்டம் முடியல, ஏன் அப்படின்னா நான் இன்னும் பூரணமாய் அலங்கரிக்கப்படவில்லை. நல்லா சொல்லுங்க, நான் இன்னும் பூரணமாய் அலங்கரிக்கப்படல. அப்ப ஏசப்பாவே எப்படியாமா? பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமானார். அப்ப இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போற. அப்ப எனக்குள்ள என்ன வரணும்? பூரணம். அப்ப எனக்கு